ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வே டு கெட் ஹோப். நம்ம இன்னைக்கு ஜனவரி 30 மற்றும் 31க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம். இந்த திட்டத்தை என்னைக்கு தொடங்கியிருக்காங்கன்னா ஜனவரி 31, 2024 அன்னைக்கு. அரசின் திட்டங்களை மக்களிடமும் மக்களோட குறையை போக்குவதற்காக தான் இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்கியிருக்கு. இது எந்தெந்த மாவட்டத்தில்னா சென்னையை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டுருச்சு. நெக்ஸ்ட், சடா டன்சிக். இது ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி. எந்தெந்த கண்ட்ரிக்கு இடையே நடக்குதுன்னா இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே நடக்கக்கூடியது தான் இந்த ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ். இது எங்க நடக்க போகுதுன்னா இந்தியாவில் ராஜஸ்தான் மாநிலத்துல தான் இந்த சடா டன்சிக் கூட்டு ராணுவ பயிற்சியானது நடக்க போகுது. நெக்ஸ்ட், உலக பணக்காரர்கள் பட்டியல். தற்போது அமெரிக்காவின் ஃபோர்ப்ஸ் இதழ் உலக பணக்காரர்கள் பட்டியல் வெளியிட்டுள்ளது. முதலிடம் பெர்னார்ட் அர்னால்ட், இரண்டாம் இடம் எலான் மஸ்க், மூன்றாம் இடம் ஜெஃப் பெசோஸ். நெக்ஸ்ட், அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. 75வது குடியரசு தின விழாவில் நடைபெற்ற அலங்கார ஊர்தி அணிவகுப்பு தரவரிசை பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எதுனா ஒடிஷா, இரண்டாவது இடம் பிடித்திருக்கிறது குஜராத், மூன்றாம் இடம் பிடித்திருக்கிறது நம்ம தமிழ்நாடு. நெக்ஸ்ட், மாநிலங்களவைக்கு நியமனம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சத்னம் சிங் சந்து அவர்களை மாநிலங்களவைக்கு நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ராஜ்யசபாக்கு சத்னம் சிங் சந்து அவர்களை நியமனம் பண்ணியிருக்காங்க நம்ம குடியரசுத் தலைவர். ஆர்டிகல் 80 இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க கான்ஸ்டிடியூஷன்ல. 250 உறுப்பினர்களை கொண்ட மாநிலங்களவைக்கு ராஜ்யசபா இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் 12 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் அவர்கள் நியமனம் செய்கிறார். இதனை கூறும் விதி 80. லபா ஸ்கீம். பழங்குடியினரின் மேம்பாட்டத்திற்காக ஒடிஷா மாநிலம் இந்த லபா ஸ்கீமை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த லபாக்கான அப்ரிவேஷன் என்னதுன்னா லகு பானா ஜாட்டியா டிரப்யா கிராயா. லபா திட்டத்தை ஆரம்பிக்கப்பட்ட மாநிலம் எதுனா ஒடிஷா. நெக்ஸ்ட், ரஞ்சன் கோகாய். உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதியான ரஞ்சன் கோகோய்க்கு பைபவ் விருதானது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு. இந்த விருது அசாம் மாநிலத்தோட ஒரு உயரிய விருதாகும். யாருக்கு கொடுக்குறாங்க இந்த பைபவ் விருது? ரஞ்சன் கோகாய் அவர்களுக்கு. இவர் உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி. நெக்ஸ்ட், சாரதி செயலி. வறுமை ஒழிப்பு திட்டமான தீனதயாள் அந்தியோதய யோஜனா சார்பாக சாரதி என்ற ஆப்பை உருவாக்கப்பட்டிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.